பூச்சி அல்லது தட்டான் என்பது நீர்நிலைகளுக்கு அருகே காணப்படும் கண்ணை கவரும் பூச்சி குடும்பங்களின் அழகான ஒல்லியான பறக்கும் பூச்சிகளாகும். தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் இப்பூச்சி வகைகளை தும்பி என்றும் அழைக்கிறார்கள். இவற்றை தட்டாம்பூச்சி என்றும் அழைப்பர். இப்பூச்சிகளின் உடல் கண்ணை கவரும் நிறத்தில் மெல்லிய கம்பி போல் நீண்டு இருக்கும். தட்டார பூச்சிகளுக்கு 4 இறக்கைகள் உள்ளன. இவை வலை போலவும் மிக மிக மெல்லிய கண்ணாடி போன்ற ஒளி ஊடுருவும் படலமாகவும் இருக்கின்றன. இவற்றை கொண்டு திறமையுடன் பறக்கின்றன. மணிக்கு 70 முதல் 90 கிலோமீட்டர் வரையிலும் விரைவாக பறக்க வல்லன. தட்டான் பூச்சிகளுக்கு 2 பெரிய கூட்டடுக்கு கண்களும் 6 கால்களும் உண்டு. கால்களில் மெல்லிய மயிர் போன்ற இழைகள் நெடுகிலும் உண்டு. தட்டான் பூச்சிகள் மற்ற கொச்சி போன்ற பிற சிறு பறக்கும் பூச்சிகளையும் பிற சிறு உயிரினங்களையும் உண்டு வாழ்வதால் இவைகள் கொன்றுண்ணி பூச்சிகளில் ஒன்றாகும். இவைகள் ஆண்டிற்கு சுமார் 14,000 முதல் 18,000 கிலோமீட்டர் வரை பறக்கக்கூடியவை. உலகில் தட்டான் ஊசித்தட்டான் பூச்சிகளில் ஏறத்தாழ 6,000 வகைகள் உள்ளன. இந்தியாவில் 503 தட்டான் இனங்கள் இதுவரை பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இவை உலகில் ஏறத்தாழ எல்லா இடங்களிலும் வாழ்கின்ற ஓர் உயிரினம். இப்பூச்சி இனம் நில உலகில் மிக தொன்மையான காலத்தில் இருந்தே வாழ்ந்து வரும் ஓர் உயிரினம். 65 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு அழிவுற்ற தொன்மாக்களுக்கும் மிக முன்னதாகவே ஏறத்தாழ 325 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே வாழ்ந்து வரும் ஓர் உயிரினம். தட்டான் பூச்சியின் உடலை 3 பாகமாக பிரிக்கலாம். முதலில் தலைப்பகுதி, அடுத்து நெஞ்சு பகுதி, கடைசியாக ஒல்லியாக நீண்ட குச்சி போல் உள்ள பகுதி வயிறு. தலைப்பகுதியில் பெரிய 2 கூட்டுக்கண்களும் வாயும் 2 உணர்விழைகளும் உண்டு. நடுப்பகுதியாகிய நெஞ்சு பகுதியில் இறக்கைகள் சேர்வதும் கால்கள் இணைந்திருப்பதும் முக்கிய கூறுகளாகும். நீண்ட ஒல்லியான கம்பி போன்ற வயிற்று பகுதியில் பல முக்கியமான உறுப்புகள் உள்ளன. இப்பகுதியில் கழிவுவாய், மூள் போன்ற கொடுக்கு, பெண்தும்பிக்கு முட்டையிடும் உறுப்பு, ஆண்தும்பிக்கு விந்துகளை சேமித்து வைக்கும் துணை இனப்பெருக்க உறுப்பு போன்றவை அடங்கும். தட்டானுக்கு கீழிறக்கை மேலிறக்கையை விட அகலமாக காணப்படும். பெண் தட்டான் பூச்சி தன்னுடைய சில 100 முதல் சில 1000 முட்டைகளை நீரிலோ நீரருகில் உள்ள மண்ணிலோ நீர்ச்செடிகளிலோ இடுகின்றது. வெப்ப நாடுகளில் உள்ளவை சில நாட்கள் முதல் 1 மாத அளவிலே பொரிக்கும். குளிர் நாடுகளில் 2 மாதம் முதல் 7 மாதங்கள் வரை கூட ஆகலாம். அந்த முட்டைகளில் இருந்து பிறக்கும் இவ்வுயிரினமான தட்டான் நீருக்குள்ளேயே தன் வாழ்க்கையை ஓராண்டு முதல் 5 ஆண்டுகள் வரை வாழும். அப்பொழுது இதற்கு இறக்கைகள் இருக்காது. இந்த நிலையிலும் இவற்றுக்கு நல்ல கண் பார்வை உண்டு, பெரிய கீழ்வாய் தாடை உண்டு. இவ்வுயிரினங்கள் செவுள்கள் மூலம் மூச்சு விடுகின்றன. இளவுயிரிகள் இந்நிலையில் நிறைய நீர்வாழ் உயிரினங்களையும் இளம் கொசுக்களையும் இளவுயிர் கொசுக்களையும் உண்டு வாழும். இதனால் இவை கொசுக்களை கட்டுப்படுத்துவதில் பெரும்பங்கு வகிக்கின்றன. தன் நீர்வாழ் நாள்களில் இவை 10 முதல் 15 முறை புறத்தோல்களை களையும். கடைசி தோலுரிப்பின் பின் நீரில் இருந்து வெளிப்பட்டு பறக்க தொடங்கிவிடுகின்றது. முழு வளர்ச்சி அடைந்து பறக்கும் தட்டானாக ஆன பின்பு அது சில வாரங்களோ அல்லது சில மாதங்களோ தான் உயிர் வாழ்கின்றன. முழு வளர்ச்சி அடைந்து பறக்கும் தட்டான் பறந்து கொண்டே கொசு, ஈ, பட்டாம்பூச்சி போன்ற சிறு பறக்கும் பூச்சிகளை உண்ணும். பறக்கும் பொழுது தன் 6 கால்களையும் ஒரு சிறு கூடை போல் வைத்துக் கொண்டு பறக்கும்.
அப்பொழுது அதில் மாட்டும் பூச்சிகளையும் உண்ணும். இவற்றின் கண்பார்வை அசையாது இருக்கும் பொருளை ஏறத்தாழ 2 மீட்டர் தொலைவில் காணக்கூடியதாகும். ஆனால் நகரும் பொருளாயின் அதைப்போல் 3 மடங்கு தொலைவில் உள்ளதையும் பார்க்க இயலும். இவற்றின் பறக்கும் திறன் மற்ற பறக்கும் பூச்சிகள் யாவற்றை காட்டிலும் திறன் மிக்கது ஆகும். தும்பிகள் பறந்து கொண்டே ஒரே இடத்தில் நிற்கக்கூடிய திறன் கொண்டவை. இப்படி பறந்து கொண்டே ஒரே இடத்தில் நிற்பதை ஞாட்சி என்பர். அது மட்டும் அல்லாமல் பறந்து கொண்டே திடீர் என்று 180 பாகை திரும்பி பின் திசை நோக்கி பறக்கவும், முன்னால் பறக்காமல் பின்னோக்கி நகருமாறு பறக்கவும் இயலும். இவைகள் பொதுவாக மணிக்கு 80 முதல் 100 கிலோமீட்டர் வரை பறக்கும் திறன் கொண்டவை.